ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம ஃபிலிம்ஸ் டு பேரமௌண்ட் புக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு வேர்போட ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு 40 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நம்ம இது வரைக்கும் வேர்பில் பார்த்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம அதுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ், ஒரு 40 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அது பார்த்துட்டு அண்ட் நாளையில இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஒரு 100 to 150 கொஸ்டின்ஸ், 100 to 150 கொஸ்டின்ஸ் எரர் ஸ்பாட்டிங்லையும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம பார்த்துட்டு வேர்பை வந்து இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேர்பில் வந்து ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நான் ஃபைனைட் வேர்புன்னு சொல்லிட்டு இது வந்து வேர்போட அட்வான்ஸ்ல நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? வேர்போட அட்வான்ஸ்ல பார்த்துருவோம். அண்ட் மாடல் வேர்ப்ஸ் வந்து நான் வந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸா உங்களுக்கு வந்து எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் பார்க்குறேன். சரியா? வேர்போட பேசிக்ஸ்ல நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70% முடிச்சிட்டோம். ஓகேவா? பேசிக்ஸ்ல நம்ம 70% முடிச்சிட்டோம். இதுவே போதுமானது. இது வரைக்கும் நம்ம பார்த்து கொஸ்டின்ல அப்ரோச் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறதும் அப்படிதான். இந்த 100 to 150 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கல, இதுவுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்து இந்த 70 to 80% பார்த்துருப்போம். அது மட்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே போதும். மாடல்ஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா நான் கொஞ்சம் சின்ன கிளாஸா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அண்ட் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டரா வரும். ஓகே, கொஞ்சம் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ், அப்புறம் வந்துட்டு நரேஷன், இதெல்லாம் டென்சஸ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து அட்வான்ஸ்டு மெயின்ஸ் லெவலுக்கு தான் வரும். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நான் உங்களுக்கு வேர்ப்ஸ்ல மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டேன். ஓகே, மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே படிச்சிட்டோம். இனிமேல் வந்து வேர்ப்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றது தான் நமக்கு பாக்கி இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு 40 கொஸ்டின் அண்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 50 to 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அது போக 100 to 150 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலா நம்ம வந்து 250ல இருந்து 300 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணுவோம் வேர்ப்ஸ்ல மட்டுமே. ஓகேவா? ஸோ அடுத்து டென்சஸ் பார்ப்போம். டென்சஸ்லயும் இதே மாதிரியே தான் 100 to 200 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அண்ட் அந்த புக்கு பேஸ் பண்ணியுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அப்படி சால்வ் பண்ணிட்டே வரலாம். சரியா? ஒரு பேசிக் பார்த்து முடிச்சோன்னா இப்போ வேர்ப் பார்த்துட்டோம், வேர்போட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டென்ஸோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்த செஷன் கொண்டு போயிடலாம். ஸோ வாங்க இன்னைக்கான செஷனுக்குள்ள போகலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ஜாக் ஆப்பில் SSC எலைட் வீடியோ கோர்ஸ் 599 இருக்குது. ஓகேவா? 599 இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ வில் ஹாப்பி இஃப் யூ அட்டெண்ட் த பார்ட்டி. ஓகேவா? இது வந்து இஃப் கிளாஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ சப்ஜெக்ட், அட்டன்ங்கிறது மெயின் வேர்ப். ஓகேவா? அட்டன் யூ ஏத்தாப்புல வேர்பு சப்ஜெக்ட் ப்ளூரல், யூங்கிறது ப்ளூரல் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட், அதுக்கு ஏத்தாப்புல வேர்பும் ப்ளூரலா இருக்கு. சரியா? யூ அட்டெண்ட் த பார்ட்டி. ஓகே, இது ஆப்ஜெக்ட். இப்ப இஃப் கிளாஸ் இந்த சைடு இருக்கிறது பார்த்தோம். இப்ப இங்க பாருங்க, ஐ வில் ஹாப்பின்னு இருக்கு. ஐங்கிறது சப்ஜெக்ட், வில்ங்கிறது மாடல் வேர்ப். ஓகேவா? மாடல் வேர்ப் எப்பவுமே ஹெல்பிங் வேர்பா தான் வரும்னு பார்த்திருக்கோம். அதுக்கு பின்னாடி இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹாப்பின்னு கொடுத்துருக்கான். ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ வில் ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா? ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? சரி. அண்ட் நமக்கு எப்பவுமே மாடல் வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பா தான் வரும். அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மெயின் வேர்ப் இருக்கணும். ஆனா இந்த சென்டென்ஸ்ல இருக்குதா? இல்ல. சோ இங்க என்ன, அப்ப இந்த இடத்துல என்ன மெயின் வேர்ப் வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இங்க என்ன பாருங்க, இந்த சென்டென்ஸோட மீனிங் புரிஞ்சுக்கோங்க. நீ வந்து பார்ட்டி அட்டென்ட் பண்ணனா நான் சந்தோஷமா இருப்பேன், நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன். சரியா? நான் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அப்போ என்னோட நிலையை குறிக்குதான். நிலை அப்படின்னாலே என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்டேட் வேர்பை குறிக்குது. ஸோ எதெல்லாம் ஸ்டேட் வேர்ப் பார்த்திருக்கோம்? பி வேர்ப். ஓகேவா? பி வேர்ப்ஸ் வந்து நிலையை குறிக்கிற மாதிரி. am, is, are, be, being, being. ஓகேவா? இந்த இடத்துல என்னோட நிலையை தானே குறிக்குது. சரியா? நம்ம இருக்கணும், சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற நிலையை குறிக்குது. ஓகேவா? நீ பார்ட்டி அட்டன் பண்ணா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நிலையை குறிக்குது. ஸோ அப்போ இதுல சார் வந்து ஹெல்பிங் வேர்பா மட்டும்தான் வரும். ஓகேவா? அது வந்து நம்ம மெயின் வேர்பா யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த பீயிங் இருக்குல்ல, இது வந்து நம்ம மெயின் வேர்பா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் இந்த பியை தூக்கி இந்த இடத்துல நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சரியா? இந்த பி அப்படிங்கிறது வேர்போட பேஸ் ஃபார்ம் தானே. ஓகேவா? வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் பி. இப்ப சொல்லி பாருங்க, ஐ வில் பி ஹாப்பி.
நான் சந்தோஷமா இருப்பேன். ஓகேவா? அந்த பி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? நம்மளோட நிலையை குறிக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரூல் தெரியும். மாடல் வேர்ப் வந்துட்டா அதுக்கு பின்னாடி ஒரு மெயின் வேர்ப் வரணும். அந்த மெயின் வேர்ப் எப்பவுமே வேர்போட பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் இந்த இடத்துல வில்லுக்கு பின்னாடி பி போட்டிருக்கேன். ஷார்ட்கட்ஸ் நிறைய பார்த்திருப்போம். பி வேர்ப் வந்ததுன்னா பின்னாடி என்ன வரும், அப்புறம் வந்துட்டு ஹேவ் வேர்ப் வந்ததுன்னா பின்னாடி வந்து எந்த வேர்ப் போடணும், இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நான் நிலையை குறிக்கிறேன். சரியா? பி பி ஓகே, பிங்கிறது வேர்போட பேஸ் ஃபார்ம். இந்த பி வந்து இந்த இடத்துல என்னவா சொல்லுது? நான் வந்து ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ஐ வில் பி ஹாப்பிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஐ வில் பி ஹாப்பி, ஐ வில் பி சேட். ஓகேவா? அந்த மாதிரி சொல்றோம். ஓகே, நம்மளோட நிலையை தான் குறிக்குது. இந்த இடத்துல ஏன் நான் பி போட்டிருக்கேன்? வில்லுக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். அது ஓகேவா? இந்த இடத்துல எந்த மாடல் வேர்ப் வந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் V1 தான் வரணும். ஓகேவா? பி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ எம் அக்ரி வித் யூ. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஐ எம் அக்ரி வித் யூன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆம்ங்கிறது வேர்பு, அக்ரியும் வேர்பு தான். சரியா? அப்போ இது சப்ஜெக்ட். ஆம்ங்கிறது வேர்பு, அக்ரியும் வேர்பு. ஸோ இது ஒரு பி வேர்பு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? பி வேர்பு ஒன்று தனியா வரும், இல்லைன்னா பி வேர்புக்கு பின்னாடி V1 ING வரும். அப்படி வந்ததுன்னா அது கண்டினியூஸ். அப்படி இல்லையா, பி வேர்புக்கு பின்னாடி V3 வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேரு பாசிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்ல படிச்சிருப்போம். ஓகேவா? பி வேர்ப் பத்தி படிக்கும்போது படிச்சிருப்போம் கண்டினியூஸ். ஸோ பி வேர்புக்கு பின்னாடி V1 ING தான் வரும். அதே மாதிரி V3 தான் வரணும் பாசிவா இருந்ததுன்னா. ஆனா இங்க பாருங்க, பி வேர்புக்கு பின்னாடி ஒரு வேர்போட பேஸ் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ இப்படி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த அக்ரியை நான் தூக்கி பாக்குறேன். ஸோ ஐ எம் வித் யூ. ஐ எம் வித் யூனா நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, ஒண்ணு ஐ எம் வித் யூ அப்படின்னு சொன்னா இப்போ சென்டென்ஸ் அதோட மீனிங் மாறலைன்னா ஓகே. ஆனா இந்த இடத்துல சென்டென்ஸோட ஐ எம் வித் யூன்னு மட்டும் போட்டோம்னா சென்டென்ஸோட மீனிங் மாறிடும். ஸோ இங்க கரெக்டா நம்ம என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ அக்ரி வித் யூ. சரியா? ஐ அக்ரி வித் யூ. ஓகேவா? ஆம் அக்ரியை தூக்கிட்டு நான் வந்து நீ சொல்றத அக்ரி பண்ணிக்கிறேன், நீ சொல்றத அக்ரி ஒத்துக்கிறேன். ஜஸ்ட் மெயின் வேர்ப் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம். ஓகேவா? வேர்போட பேஸ் ஃபார்ம் இது வந்து ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். ஓகேவா? ஐ அக்ரி வித் யூ, இதுதான் கரெக்ட். ஏன்னா பி வேர்ப் வந்து ஒன்னு தனியா வரணும், இல்லைன்னா V1 ING கூட வரணும், இல்லைன்னா V3 கூட வரணும். சரியா? இந்த 3 கான்செப்ட் தான் இங்க வந்து நம்ம அக்ரி இருக்கிறதுனால நான் நீ சொல்றதை ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க ஐ எம் அக்ரியிங் வித் யூ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கண்டினியூஸா இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா எழுதினா போதும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. ஐ எம் ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ சப்ஜெக்ட், வேர்பு. சரியா? ஐ எம் ரெடி. ஓகேவா? இந்த இடத்துல ரெடி வந்து என்னவா வருது? நான் தயாராக இருக்கிறேன். சரியா? ஐ எம் ரெடி டு, இது இங்கே அட்ஜெக்டிவா தான் வருது. ஓகேவா? இந்த பின்னால் வருவது. ஸோ இது இப்படி பி வெர்பு வந்துச்சுன்னா பின்னால் வருவது சப்ஜெக்ட பத்தி பேசும். சரியா? யார் ரெடியா இருக்காங்க? நான் ரெடியா இருக்கேன். ஓகேவா? ஸோ பின்னாடி வருவது சப்ஜெக்ட பத்தி பேசும். இதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஐ எம் ரெடி, இதை காம்ப்ளிமெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த இதுல இந்த சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும். ஐ எம் ரெடி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கேப்டன் பதவி வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு லீடர்ஷிப்பை வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிலை. இதுவும் நிலையை தான் குறிக்குது. ஓகேவா? நான் ரெடியா இருக்கேன். சரியா? ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் வருதா? ஸோ அதனால ஐ எம் ரெடி கரெக்டா தான் இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா, சக்சஸ் ப்ரொவைடட் யூ. ஸோ இந்த இடத்துல ப்ரொவைடட் வேணா, இதுக்கு பதில் இஃப் போட்டுக்கலாம். சரியா? ப்ரொவைடட் தட் டு இஃப்பும் ஒண்ணுதான். அது நம்ம இஃப் கண்டிஷன்ஸ், இஃப் கிளாஸஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இஃப்க்கு பதில் வந்து இஃப் நாட்டுக்கு பதில் அன்லெஸ் போடலாம், இஃப்க்கு பதில் ப்ரொவைடட் தட், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் போடலாம். வெதர் அப்படி போடலாம். சரியா? அதை நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ரொவைடட் தட்டை கட் பண்ணிட்டு இடத்துல நான் இஃப் போட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. யூ வில் சக்சஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இதுல பார்த்த மாதிரியே தான் இது ஹெல்பிங் வேர்ப். மாடல் வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பா வந்திருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு மெயின் வேர்ப் வரணும் தானே. ஆனா இங்க என்ன இருக்கு? சக்சஸ் இருக்கு. சக்சஸ் வந்து வேர்பா கிடையாது. ஓகேவா? சக்சஸ் வந்து வேர்பா வரும்போது சக்சஸ்னா என்னது? வெற்றி. அதை நான் வேர்பா எழுதணும்னா சக்சீட், சக்சீடட்,
சக்சீடட் அப்படிதான் வரும். ஓகேவா? சக்சீடட், சக்சீடட் தான் வரும். அப்போ இது எனக்கு வேர்பு கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மாடல் வேர்ப் வந்தாலே அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மெயின் வேர்ப் வரணும். ஆனா இந்த இடத்துல சக்சஸ் மெயின் வேர்ப் கிடையாது. ஓகேவா? சக்சஸ்னா நம்ம வெற்றி பெற்றதை குறிக்கிறது. ஓகேவா? அப்போ இந்த சக்சஸ நான் வேர்பா எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரிதான் ஒரு இப்போ நீங்க சக்சஸ் சொல்றோம், அது வேர்பா அட்ஜெக்டிவா வரும்போது எப்படி வரும், அந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஓகேவா? அதுதான் வொக்காபுலரி. சும்மா ஒவ்வொரு வேர்டோட மீனிங் மட்டும் படிக்க கூடாது, அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு படிக்கணும். இப்போ ஹாப்பியோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, சக்சஸோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, சக்சஸ்னா என்ன, சக்சீடுனா என்ன, அது வேர்பா நவுனா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல இங்க பாருங்க, இதுல சக்சஸ் அப்படிங்கிறது நவுனு. ஓகேவா? சக்சஸ் அப்படிங்கிறது நவுனு, சக்சீட் அப்படிங்கிறது வேர்பு. ஓகேவா? அப்போ நமக்கு வில்க்கு பின்னாடி வேர்பு தான் வரணும். அப்போ நான் இந்த சக்சஸ் தூக்கிட்டு சக்சீடுன்னு போடுறேன். ஓகேவா? சக்சஸ் தூக்கிட்டு நான் சக்சீடுன்னு போடுறேன். அப்பதான் கரெக்டா வரும். ஏன்னா சக்சீடு வேர்போட பேஸ் ஃபார்ம். ஓகேவா? சக்சீடு வேர்போட பேஸ் ஃபார்ம். ஓகேவா? சக்சஸ் ரிலேட்டட் எடுக்கணும். இந்த இடத்துல வேற ஏதோ சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு வேர்ப் போடக்கூடாது. ஓகேவா? அப்ப இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ சக்சஸ் எடுத்துட்டு நான் சக்சீடு போடுறேன். சக்சீடுங்கிறது வேர்போட பேஸ் ஃபார்ம், இது ஹெல்பிங் வேர்ப் அண்ட் இது மெயின் வேர்ப். ஸோ மாடல் வேர்புக்கு பின்னாடி மெயின் வேர்ப் கரெக்டா நம்ம போட்டோமா? ஓகேவா? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்க்கணும். அதை ஸ்பிளிட் பண்ணணும். இது சப்ஜெக்ட், இது ஹெல்பிங் வேர்ப், இது மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்காக தான் நான் அபிச்சாரோட கிளாஸஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்லே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிரின்சிபல் ஓகேவா இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனாலதான். ஓகே, அப்போ சக்சஸ் அப்படிங்கிறது என்னது? நவுன். இப்போ நீங்க எப்படி சொல்றது, ஹாப்பினா என்னன்னு பார்த்துட்டோம். ஹாப்பினா என்னது? அது ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அதே சக்சஸ் அப்படின்னா என்னது? அது நவுனு. அப்போ சக்சஸ் ரிலேட்டடான வேர்ப் என்ன? சக்சீடு. அதே மாதிரி நிறைய இருக்கு ஒர்க்அவுட்ஸ் எல்லாம். நம்ம ஃபியூச்சர்ல ஒர்க்அவுட் கிளாஸ் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? அது நவுனா வந்தா என்ன மீனிங், அது வேர்பா வந்தா என்ன மீனிங், அது வேர்பா எப்படி வரும், எப்படி சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ பியூட்டிஃபுல், பியூட்டி, அந்த வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கு. அது நம்ம அப்போ ஒர்க்அவுட் பார்க்கும்போது நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? சரியா? ஆனா நீங்க இனிமேல் எந்த ஒர்க்அவுட் படிச்சாலும் இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அது எப்படி வருது, அது நவுனா இருந்தா என்ன மீனிங், அது வேர்பா இருக்கும்போது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடியது. அதனால கண்டிப்பா அதை நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ எம் குவைட் இன்டெலிஜென்ட் அமின் டை. ஓகேவா? ஸோ நமக்கு தான் கொஸ்டின் டேக்ல தெரியும், ஆமுக்கு அரிண்ட் தான் போடுவோம். ஓகேவா? அரிண்டை அப்படின்னு தான் சொல்லி போடுவோம். ஸோ இந்த அமின்ட் கிடையாது, அரிண்ட். இது ரொம்ப ஈஸியானது தான். சரியா? அடுத்த கொஸ்டின் போடுவோம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹி மஸ்ட் சேட். இப்பதான் பார்த்தோம், இது மாடல் வேர்பு ஹெல்பிங் வேர்பா வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு மெயின் வேர்ப் வரணும்ல. ஆனா இங்க சேடுன்னு கொடுத்துருக்காங்க. சேடுங்கிறது என்னது? ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்போ சேடுனாலும் அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? ஹாப்பிங்கிறது நம்மளோட வருத்தத்தை குறிக்கிறது. நிலை, ஒருத்தங்களோட இவங்க எப்படி இருக்காங்க, சரியா, அவங்க வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஹி மஸ்ட் பி சேட் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துலயும் நம்ம அந்த பி தான் யூஸ் பண்ணணும். ஹி வில் பி, ஹி மஸ்ட் பி. இது மீனிங் என்ன மீன் பண்ணுது? அவன் சேடா இருப்பான், அவனோட நிலையை தான் குறிக்குது. ஓகேவா? அவன் ஒய்ஃப் ரீசெண்டா இறந்ததுனால அவன் சேடா இருப்பான், அவன் கண்டிப்பா சேடா இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவனோட நிலையை குறிக்குது. ஓகேவா? அப்போ முன்னாடி நம்ம பார்த்த அந்த வில் பி ஹாப்பி, மஸ்ட் பி சேட், இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா மாடல் வேர்ப் வரும்போது அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மெயின் வேர்ப் இருக்கணும். அந்த மெயின் வேர்ப் எப்படிதான் இருக்கணும்? வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். அப்ப இங்க பி போட்டாதான் கரெக்டா வரும். சரியா? பி போட்டாதான் கரெக்டா வரும். அது நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க. ஐ எம் ஹேவிங் 2 cars and house. சரியா? ஐ எம் ஹேவிங் 2 cars. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? என்கிட்ட 2 காரும் ஒரு ஹவுஸ் இருக்கு. சரியா? 2 காரும் ஒரு ஹவுஸும் இருக்கு. அப்போ நம்ம முன்னாடியே ஹேவ் வேர்ப்ஸ்ல பார்த்திருப்போம். நம்ம இந்த வேர்ப்ஸ் எல்லாமே நான் நடத்துனது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதுல சொல்லியிருப்போம் ஹேவோட மீனிங். ஹேவ் மெயின் வேர்பா வரும்போது என்ன மீனிங், ஹேவ் தனியா வரும்போது என்ன மீனிங், அது ஹெல்பிங் வேர்பா வரும்போது அதுக்கு மீனிங் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸஸ்லயே எடுத்திருக்கேன். அப்ப இங்க பாருங்க,
நான் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ல நான் சொல்லணும். சரியா? ஐ எம் ஹேவிங் அப்படின்னு சொல்லியிருந்தா இங்க தப்பு. ஓகேவா? ஐ எம் ஹேவிங் அப்படின்னா இங்க தப்பு, வேற மீனிங் வரும். பட் ஐ ஹேவ் 2 cars இப்படி சொன்னாலே போதும். என்கிட்ட கார்ஸும் ஹவுஸும் இருக்கு அப்படின்னு சொன்னா போதும். நான் ஐ எம் ஹேவிங் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல தப்பு. ஓகேவா? இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கிளாஸஸ்ல எடுத்திருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஹேவோட மீனிங் இந்த இடத்துல என்ன, ஓகேவா? ஐ எம் ஹேவிங் அப்படிங்கிறது இது வந்து ஸ்பெண்ட் பண்ற அந்த மாதிரி வேற மீனிங்ல வந்துடும். ஓகேவா? என்ஜாய் பண்ற அந்த மாதிரி வேற மீனிங் வரும். ஸோ பொசிஷன் ஹேவ் வச்சு நான் பொசிஷன்ல சொல்லணும் அப்படின்னா தனியா தான் இருக்கணும். ஐ ஹேவ் அ கார், ஐ ஹேவ் அ ஃப்ரெண்ட், ஐ ஹேவ் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேவ் அ பொசிஷன் என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ ஹேவ் அப்படின்னு தான் சொல்லி எழுதணும். ஓகேவா? மெயின் வேர்பா தான் எழுதணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டினியூஸ் எழுதக்கூடாது. ஓகேவா? அப்ப இங்க ஐ ஹேவ் 2 cars and house தான் வரணும். அதுதான் கரெக்ட். ஓகே, நான் 2 கார் வச்சிருக்கேன் அப்படின்னா ஹேவ் தான் வரணும். ஓகேவா? ஏன்னா இது வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இதை குறிக்கும். சரியா? அடுத்து பாருங்க, மெனி ஃப்ரெண்ட்ஸ் சேம் தான். இதை கார் பார்த்த மாதிரியே தான் இதுவும் வராது. நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஷீ ஹேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஹேஸ் ஆர் ஹேவ். ஓகே, சி இருக்கிறதுனால நான் சிங்குலர் ஹேஸ் போட்டிருக்கேன். இங்க வந்து ஐ இருந்ததுனால நான் ஹேவ் போட்டிருக்கேன். புரிஞ்சுச்சா? ஓகேவா? அப்போ ஷீ ஹேஸ். நான் ஃபாஸ்டா போறேன்னா கொஞ்சம் நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஷீ ஹேஸ் மெனி ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அப்ப இங்கேயுமே என்ன பொசிஷன் இருக்கு, வச்சிருக்கிறது அப்படிதான் மீன் பண்ணுது. ஓகேவா? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு நிறைய 2 கார் இருக்கு, ஒரு ஹவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற இருக்கிற அதுதான் கொடுக்கும். அடுத்து பாருங்க, ஐ எம் ஹேவிங் லஞ்ச் நவ். ஓகேவா? ஐ எம் ஹேவிங் லஞ்ச் நவ். இந்த இடத்துல ஹேவிங்கோட மீனிங் இந்த இடத்துல கரெக்டா வருது. நம்ம சென்டென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேர்ப் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். இங்க நம்ம சென்டென்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம்? சென்டென்ஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன், நான் வந்து பொசஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மீனிங்ல புரிஞ்சுக்கிட்டோம் இந்த 2 சென்டென்ஸையும். ஆனா இந்த லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங் இருக்கா? அப்போ இந்த ஹேவிங்கோட மீனிங் என்னவா வருது? சாப்பிட்டேங்கிற மீனிங் வருது. ஓகேவா? ஸோ ஹேவிங் வந்து ஹேவ் வந்து மெயின் வேர்பா வரும்போது, ஓகேவா, ஹேவ் வந்து மெயின் வேர்பா வரும்போது சாப்பிட்டேன் அப்படிங்கிற பொருள் படும். ஓகேவா? ஓகே, ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஹேவ் ஹேவ் அப்படிங்கிறது இங்க மெயின் வேர்பா வந்திருக்கு, V1ing. சரியா? பி வேர்ப் இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி V1ing வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த ஹேவிங் எதை மீன் பண்ணுது? சாப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங் பண்ணுது. அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். சரியா? இந்த சென்டென்ஸ் அப்போ கரெக்ட். மேல என்ன மீனிங்ல வந்துச்சு? இங்க பொசஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதனால நம்ம ஹேஸ் ஹேவ்னு மாத்துறோம். இங்க இந்த சென்டென்ஸ் எக்ஸாக்டா கரெக்ட். ஏன்னா இது நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற சாப்பிட்டு இருக்கேன், நான் இப்போ சாப்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டினும் பாருங்க. ஐ ஹாவ் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் நவ். இங்கேயும் அதே தான், நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இங்கேயும் என்ன மீனிங்? எங்கேயும் என்ன மீனிங் தான் வருது? நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங்ல தான் வருது. அப்போ ஐ ஹாவ் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் நவ். நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். அப்போ இது ஹேவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், அதுக்கு பின்னாடி ஹேட் V3 வந்திருக்கு. ஸோ அதை இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். டென்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? நான் இப்பதான் எடுத்து முடிச்சேன், இப்பதான் முடிச்சேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வரும். சப்போஸ் ஹேவ் ஹேட் கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? ஹேவ் வரதுக்கு பின்னாடி V3 தான் வரணும். அப்படி V3 வந்ததுன்னா அதுக்கு பேர் பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா கரெக்டா தான் இருக்கு. ஓகேவா? நம்ம டென்ஸ் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு வரணும். ஓகேவா? அந்த வேர்பு சரி, நம்ம இன்னைக்கு வந்து வேர்ப் தானே பார்த்துருக்கோம். வேர்ப் கரெக்டா இருக்கான்னு பார்த்தா போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் டென்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, சரியா? அப்ப நமக்கு இங்க வந்து வேர்போட ரூல் கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா இங்க நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங் வருது. ஓகேவா? ஓகேவா? சரி, அப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். She and her friends are having fun. ஓகேவா? அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஹேவிங்கோட மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஹேவிங்க்கு 2 மீனிங் ஒண்ணு சாப்பிடுறது மீனிங் வரும் மெயின் வேர்பா வரும்போது. சரியா? மெயின் வேர்பா வரும்போது சாப்பிடுறேன் அப்படிங்கிற மீனிங் வரும். இன்னொன்னு என்ஜாய். ஓகேவா? நான் ஸ்பெண்ட் பண்ணேன், டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? என்ஜாய், ஸ்பெண்ட் பண்றது, இது மாதிரி வரும். அப்போ இங்க என்ஜாய்மெண்ட் மீனிங் வருது. ஸோ அதனால இதுவும் கரெக்ட் தான். ஓகே, she and her friends are having fun. 2 பேரும் பண்ணா இருந்தாங்க, பண்ணா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ ஹேவ் வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸை வச்சு நம்ம மீனிங் புரிஞ்சுக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரியா? அப்போ பொசிஷன் மீனிங் வந்துச்சுன்னா அங்க வெறும் ஹேவ் மெயின் வேர்பா இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்க, he is owning a farm house.
ஓகே, இந்த இடத்துல பொசிஷன் மீனிங் வரணும். சரியா, பொசிஷன் மீனிங்ல தானே இருக்கு, அவன்கிட்ட ஃபார்ம் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ he is owning போடக்கூடாது, he owns போடணும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம ஓன்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா, அந்த ஹேவ் பார்த்த மாதிரியே தான் இந்த ஓன்ஸ். நம்ம ஸ்டேட் வெர்ப் ஸ்டேட் வெர்ப்னா என்ன, ஆக்ஷன் வெர்ப்னா என்னன்னு வித்தியாசம் பார்த்திருப்போம். ஸ்டேட் வெர்ப் அப்படின்னா நிலையை குறிக்கும். ஓகேவா, ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னா அது ஒரு நிலையை குறிக்கும். அப்ப இது ஒரு நிலையை தானே குறிக்குது, நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை குறிக்குது தானே. ஓகே, அந்த வித்தியாசத்தை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ he is owning கிடையாது, he owns தான் வரும். சரியா, ஐ ஹாவ் அ கார் தான் வரும், ஐ am having a கார் வராது. ஓகேவா, இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓன்ஸ் அப்படிங்கிறது பொசஸ் மீனிங் தானே வருது. இந்த இடத்துல ஐ ஹாவ் அ ஃபார்ம் ஹவுஸ் போட்டாலும் கரெக்ட் தான். பட் இந்த ஓனிங்னு கொடுத்துட்டாங்களா ஒரு வெர்ப், அப்போ நம்ம அந்த ஓன் வெர்ப்ல போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ ஐ எம் பொசஸிங் எ கன், இதுவும் பாருங்க ஐ எம் பொசஸிங் வராது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பொசஸ் பண்றது ஓன் பண்றது அப்படின்னா அது தனியா மெயின் வெர்பா தான் வரும். இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்ல வராது, கண்டினியூஸ் ஃபார்ம்ல வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஐ பொசஸ். சரி, ஐங்கிறதுக்கு ப்ளூரல் வெர்ப் தான் போடணும். ஐ பொசஸ் அ கன், இது போட்டா கரெக்டா இருக்கும். ஓகேவா, அப்போ V1 ING வராது. நான் ஏதாவது ஒரு பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம V1 ING சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் வெர்போட பேஸ் ஃபார்ம்ல சொன்னா போதும். ஓகேவா, ஐ ஹாவ் அ கார், ஐ ஓன்ஸ் அ ஹவுஸ், ஐ பொசஸ் அ கன், இந்த மாதிரி பேஸ் ஃபார்ம்ல சொன்னா போதும். ஓகேவா, அப்போ நம்ம இந்த ஒரு 5ல இருந்து ஒரு 6 சென்டென்ஸ்லயே நம்ம இந்த ஹேவோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா, நம்ம முன்னாடியே எல்லாத்துக்கும் மீனிங் பார்த்து சொல்லிட்டேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கமெண்ட்லயே உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்ப அடுத்து பாருங்க, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். இது சப்ஜெக்ட், டூ வந்து ஹெல்பிங் வெர்பு, அதுக்கு பின்னாடி மெயின் வெர்ப் வருது. அந்த மெயின் வெர்ப் வந்து வெர்போட பேஸ் ஃபார்ம்ல தான் இருக்கணும், வெர்ப் ஒன் தான் வரும். ஓகேவா, இதுவும் படிச்சிருப்போம். டூ வெர்புக்கு பின்னாடி V1 தான் வரணும், டிட்டுக்கு பின்னாடி V1 தான் வரணும், டஸ்க்கு பின்னாடி V1 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ப்ளூரல், இது சிங்குலர், அண்ட் இது வந்து பாஸ்ட். ஓகே, இது ஆல்ரெடி பார்த்திருப்போம், நான் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக சொல்றேன். இப்போ ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ், இதுல வேர்ப்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, உன்னோட ப்ராப்ளம்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம டூ அண்டர்ஸ்டாண்ட், டூ வச்சு வரும்போது நம்ம எம்பசிஸ், டூ வச்சு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அது எதன் பொருள்படும் சொல்லியிருக்கோம், எம்பசிஸ் பண்ணி சொல்லும். நான் உன்னோட ப்ராப்ளமை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமா சொல்றோம். ஓகேவா, அதுக்காக இந்த இடத்துல டூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதே இன்னொரு மாதிரி எழுதலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் இப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேவா, இங்க எம்பசிஸ் பண்ணி சொல்லாம இருக்கு, இங்க வந்து எம்பசிஸ் பண்ணி சொல்றோம். அந்த டூ வந்ததுனால எம்பசிஸ் பண்ணி சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் அடுத்து பாருங்க, send me a letter. ஓகேவா, he did send me a letter to my address but I didn't receive any. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், do verb பின்னாடி V1 தான் வரணும், didக்கு பின்னாடி V1 தான் வரணும். இங்க பாருங்க, didக்கு பின்னாடி sent இருக்கு, இது சப்ஜெக்ட், இது ஹெல்பிங் verb, இது மெயின் verb. இந்த மெயின் verb எப்படிதான் வரணும், verboட பேஸ் ஃபார்ம் வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான், sent கொடுத்திருக்கான், V3 கொடுத்திருக்கான். அப்போ V3 வராது, இந்த இடத்துல என்ன வரணும், send தான் வரும். அதே மாதிரிதான் இங்க I didn't ரிசீவ்டுன்னு கொடுத்திருக்கான், டிட்டுக்கு பின்னாடி எப்பவுமே V1 தான் வரணும். இப்போ ரிசீவ்டு கிடையாது, ரிசீவ் தான் வரும். ஓகேவா, ரிசீவ், ஐ டிட் பட் ஐ டிடன்ட் ரிசீவ் எனி, நான் எதுவும் வாங்கல. அப்போ டூக்கு பின்னாடி V1 தான், டிட்டுக்கு பின்னாடி V1 தான், டஸ்க்கு பின்னாடி V1 தான். டூக்கு பின்னாடி டஸ்க்கு பின்னாடி இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும், அண்ட் டிட்டுக்கு பின்னாடி வர்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஓகேவா, சரி, இப்போ இது புரிஞ்சுச்சா? அப்போ டிட்டுக்கு பின்னாடி எப்பவுமே வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரும், மாடல்ஸ்க்கு பின்னாடியும் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும், டூ வெர்ப்ஸ்க்கு பின்னாடியும் மாடல்ஸ் வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஓகேவா, வெர்ப் ஒன் தான் வரும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஐ ஹேட் டு லெஃப்ட் மை ஜாப் டியூ டு சம் ப்ராப்ளம். ஓகேவா, நான் வந்து என்னோட வேலையை விடணும். ஓகேவா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால என்னோட வேலையை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதுல ஐ ஹேட், நான் வந்து டூ லெஃப்ட்ன்னு இருக்கு, டூ இருக்கு, டூக்கு பின்னாடி V3 இருக்கு. சரியா, V3 இருக்கு. நம்ம இது வந்து நம்ம படிக்கல, இது நான் ஃபைனைட் வெர்ப்ல வரும், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். நீங்க எங்க பார்த்தாலும் சரி, ஒண்ணு டு த மார்க்கெட் இப்படின்னு சொல்லிட்டு நவுன் இருக்கலாம். இப்படி வந்ததுன்னா இது ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்டா போயிடும். மத்தபடி டூக்கு பின்னாடி ஏதாவது வேர்பு வர்றதா இருந்தா அது வேர்போட பேஸ் ஃபார்மா தான் இருக்கணும், வேர்ப் 3 இருக்கக்கூடும். ஓகேவா, இது நீங்க நம்ம பார்க்காத கான்செப்ட், இது வந்து நான் ஃபைனைட் வேர்ப்ல வரும். அதை வந்து நான் உங்களுக்கு விசுவல எடுக்கும்போது இந்த கொஸ்டின் கிளியர். ஓகேவா, இப்போ இது இந்த கொஸ்டின் இருக்க
அபிசாரோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா டூக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஸோ அது வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது ஒரு நான் ஃபைனைட் வேர்பு. அப்ப இந்த இடத்துல இதெல்லாம் கரெக்ட் தான். இந்த இடத்துல டென்ஸ் நம்ம எதுவும் டச் பண்ண வேண்டாம். அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த நான் ஃபைனைட் வேர்புன்னு சொல்றது இதுதான் தப்பா இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, we has to இங்க வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல தான் மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? we have has வராது, have, we have to perform our duty. அடுத்து he will, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மாடல் வேர்ப் வந்து ஹெல்பிங் வேர்பா தான் வரும். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மெயின் வேர்ப் எப்பவுமே வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். அப்போ வேர்போட பேஸ் ஃபார்ம் அப்படின்னா have தான் வரும். ஓகேவா? வேர்போட பேஸ் ஃபார்ம் என்னது? ப்ளூரலா எழுதுறது. ஓகேவா? வேர்போட பேஸ் ஃபார்ம் நான் வந்து அதனாலதான் verb 1 verb 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கேன். verb 5 வந்து சிங்குலர், verb 1 வந்து ப்ளூரல். அப்போ have வேர்ப்ல இந்த இடத்துல have வரும், இந்த இடத்துல has வரும். ஓகேவா? இந்த have நம்ம ப்ளூரல்னு சொல்லுவோம், இல்ல வேர்போட பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? வேர்போட பேஸ் ஃபார்ம். ஓகே, இந்த இடத்துல he வந்திருக்கு, அப்போ has தானே வரும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மாடல் வேர்ப் வந்திருக்கு, மாடல் வேர்புக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் போடணும். ஸோ அப்போ will have தான் போடணும். புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, he has stored the letters. ஓகேவா? he has stored the letters னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டியர், டியர்னா என்னது? கிளிக்கிறது. டியர், ஸ்டோர், டான், இந்த மாதிரி வரும். அப்போ இங்க ஹேஸ் வெர்பு, ஹச் வெர்பு வந்திருக்கு. ஹச் வெர்புக்கு பின்னாடி வரணும். இங்க வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப சிம்பிள் தானே, சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்பு மெயின் வேர்ப் பார்க்கும்போது எனக்கு மெயின் வேர்ப்ல தான் தப்பா இருக்கு. அப்ப அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, டோர், டோர்ங்கிறது V2, டான் அப்படிங்கிறது V3. சரியா? அப்போ V1 V2 V3 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தெரியாதவங்க நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸ்ல நிறைய வந்து கவர் பண்ணிருப்போம். அதை வந்து நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இதுதான் தப்பா இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்து பாருங்க, I am to leave for மும்பை. சரியா? இதுவும் நம்ம பி வேர்ப் பார்க்கும்போது லைட்டா பார்த்தோம், ரொம்ப அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கல. ஸோ இதுவும் கரெக்ட் தான். சரியா? நான் வந்து மும்பைக்கு போறதுக்கு எதிர்பார்த்து இருக்கேன். சரியா? இனிமேல் நடக்கக்கூடியதை சொல்றது. ஓகே, நான் வந்து இன்னும் இந்த விஷயம் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. இதுவும் இந்த இன்ஃபைனைட் வேர்ப், நான் இந்த 2+V1 இருக்குல்ல, ஸோ இதை வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் ஃபைனைட் வேர்ப். இது நான் ஃபைனைட் வேர்ப் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ பி வேர்ப், நான் வந்து மும்பை போறேன், இன்னைக்கு நைட்டு மும்பை போறதை எதிர்பார்த்து இருக்கேன். சரியா? அதாவது எதிர்பார்க்கிறது. ஓகே, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, நான் இன்னும் அந்த செயலை செய்யல, இனிமேல் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுவும் நான் ஃபைனைட் வேர்ப்ல தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு கொஸ்டினும் நான் வந்து உங்களுக்கு இன்னும் எடுக்கல. ஓகே, நான் அதை வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல, ஐயோ நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்ட்டு. ஸோ அதை அப்ப நம்ம பார்த்துக்கோம். பட் இந்த பி வேர்புக்கு பின்னாடி I am to leave you, I am about to leave அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். I am going to, I am about to அப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். leave for the station when someone came. ஓகேவா? இதுவும் அதே மாதிரியே தான். ஓகே, I was, இந்த இடத்துல பி வேர்ப் வந்துச்சுன்னா பி வேர்ப் வச்சு எந்த பி வேர்ப்னாலும் போட்டுக்கலாம். I am to leave, he was to leave, he has to leave. சரியா? அப்படி போட்டுக்கலாம். சாரி, பி வேர்ப் has to leave ல was to leave, they were to leave. ஓகே, பி வேர்ப் எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு பின்னாடி to leave, about to leave எழுதலாம். I am about to leave அப்படி சொல்லி எழுதலாம். இல்லைன்னா வந்து I am going to எழுதலாம். இதெல்லாம் வந்து நான் வந்து இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றது. ஓகேவா? இன்கம்ப்ளீட்டா இருக்கு, நான் இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது பாஸ்ட்ல இருக்கு. அடுத்து பாருங்க, I am going to wrote a letter. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், டூக்கு பின்னாடி, டூ வேர்புக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா? டூ வேர்புக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் இருக்கணும். இங்க ரோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க சென்டென்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? சரியா? பி வேர்புக்கு பின்னாடி V1 ING இருக்கா, ஹச் வேர்புக்கு பின்னாடி V3 தான் இருக்கா, டூ வேர்புக்கு பின்னாடி V1 தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சென்டென்ஸோட வேர்பை வந்து கண்டுபிடிச்சு வேர்ப் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, அதுக்காக தான் நம்ம அதனாலதான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொண்டு வரோம். ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, was about to start. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், he was about to, I am about to leave, was about to start. ஓகே, இந்த மாதிரி வந்தா கரெக்ட் தான். ஓகேவா? சரியா? I am about to start, he was about to start, அண்ட் இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஓகேவா? இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, God have mercy on us. ஓகேவா? God have mercy on us. சரியா? இத வந்து இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ், சரியா? நான் வந்து விஷ் பண்ண, இது ஒரு இமேஜினேஷனை குறிக்கும். ஓகே, காட் அப்படிங்கிறது சிங்குலர் தானே, அப்போ வந்து இந்த இடத்துல ஹேஸ் தானே வரும். காட் ஹேஸ் மர்சி அப்படி வராது. ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து மே காட் பிளஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஹேவ் மர்சி ஆனஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? காட் ஹேஸ் மர்சி ஆனஸ் இந்த மாதிரி வரக்கூடாது, ஹேவ் தான் வரணும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல என்ன மீனிங் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட் மே ஹேவ் மர்சி ஆனஸ், மே காட் பிளஸ், மே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்றோம்ல, மே காட் சேவ் யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல மேங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? மே காட் ஹேவ் மர்சி ஆனஸ். ஓகேவா? கடவுள் நம்ம கிட்ட நம்ம மேல இறக்கப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மேங்கிறது மறந்து வந்திருக்கு. அந்த மேங்கிறது என்னது? ஒரு மாடல் வேர்பு. அந்த மாடல் வேர்புக்கு பின்னாடி எப்பவுமே என்னதான் வரணும்? வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரும். அதனால இது ஹேவ் தான் வரும். ஓகேவா? அது ப்ளூரலா தான் இருக்கணும். ஸோ ஹேவ் வராது. அப்போ இங்க புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வந்து அட்வான்ஸ்ட் லெவல்ல வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இங்க மேங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. சரியா? இந்த மாதிரி வேண்டுதல் வரும்போது, இமேஜினேஷன் வரும்போது நம்ம வந்து அந்த சிங்குலர் கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஐ விஷ், ஐ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதுல ஐ வேற பேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஓகேவா? நான் பறவையாக இருந்திருந்தால். ஓகே, இருந்திருந்தால் இது ஒரு இமேஜினேஷனை குறிக்கும். அதே மாதிரியே தான் இதுவும் ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் கடவுள் நம்மளை வந்து மெர்சி, நம்ம மேல இரக்கமா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, ஐ won't have this nonsense. இந்த இடத்துல ஐ won'tனா என்னது? ஐ wouldn't. சரி, ஐ will not, ஐ will not தான் வந்து ஐ won't அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஐ will not அதுதான் ஐ won'tன்னு எழுதியிருக்காங்க. அப்போ willங்கிறது என்னது? மாடல் வேர்பு. will அப்படிங்கிறது மாடல் வேர்பு. அப்போ மாடல் வேர்பு வந்துச்சுன்னா பின்னாடி வந்து என்ன வரணும்? மெயின் வேர்ப் என்னவா வரணும்? வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஸோ ஹேஸ் வராது. ஹேஸ் வராது. அப்ப என்னதான் வரும்? ஹேவ் தான் வரும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இந்த கொஸ்டினும் நம்ம சிம்பிள் தான். ஸோ won't அப்படிங்கிறது என்னது? will not மெயின் பண்ணும். ஓகேவா? ஐ will not have this nonsense anymore. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மை கவ் ஹேட் அ காஃப் லாஸ்ட் நைட். ஓகேவா? என்னோட கவ் வந்து லாஸ்ட் நைட் அதுக்கு வந்து காஃப் பிறந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, அப்ப இங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அதுக்கு குழந்தை பிறந்தது, பெற்றெடுத்தது. சரியா? அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, we have already have enough. ஸோ இந்த இடத்துல பாருங்க, விங்கிறது சப்ஜெக்ட், have அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப். have ஹெல்பிங் வேர்பா வந்ததுன்னா பின்னாடி வரக்கூடிய மெயின் வேர்ப் என்னவா வரணும்? V3 வரணும். பட் இங்க V1 இருக்கான். இந்த ஆல்ரெடி அப்படிங்கிறது என்னது? அட்வர்ப். சரியா? எப்பவுமே மேக்சிமம் அட்வர்ப்லாம் வந்து ஒரு ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல போடலாம், இல்ல இதை தாண்டி போடலாம். சரியா? அட்வர்ப் அப்படிங்கிறது எந்த பிளேஸ் வேணாலும் இருக்கும். சரியா? அப்போ நீங்க இது ஹெல்பிங் வேர்ப் இருக்கு, மெயின் வேர்ப், அதோட மெயின் வேர்ப் எங்க இருக்கு? பின்னாடி இருக்கு. அந்த பின்னாடி இருக்கிறது தப்பா இருக்கு. சரியா? ஹேவுக்கு ஹேவனே கொடுத்துருக்காங்க. மெயின் வேர்ப், மெயின் வேர்ப் என்னதான் வரணும்? V3 வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹேட் வரணும். we have had enough problems, we have already had enough problems அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆல்ரெடி அப்படிங்கிறது அட்வர்ப் ஆஃப் டைம் குறிக்கும். சரியா? ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே நாங்க ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, சொசைட்டி டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட். ஓகே, இந்த இடத்துல சொசைட்டி சிங்குலர், அதுக்கு ஏத்தாப்புல வேர்பு கரெக்டா இருக்கு. பிட்வீன் த ஹேவ் அண்ட் ஹேவ்ஸ் நாட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது ஒரு பிரேஸ். ஓகே, நம்ம இடியம்ஸ் அந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, அதே மாதிரி ஹேவ் நாட் பிரேஸ் இருக்கு. ஹேவ் நாட் கிடையாது, ஹேவ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இது என்னன்னா எப்படி சொல்றது, பணக்காரரையும் ஏழையும். ஹேவ்ஸ் அப்படின்னா வச்சிருக்கிறவங்க, ஹேவ் நாட் அப்படின்னா ஹேவ் நாட். ஓகே, ஹேவ்ஸ் நாட் கிடையாது, ஹேவ் நாட். ஓகேவா? ஹேவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஹேவ்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியில எங்க தேடி பார்த்தாலும் ஹேவ்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்காது. ஓகேவா? ஹேவோட சிங்குலர். ஓகே, அப்படி வேணா நம்ம போடலாமே தவிர ஹேவ்ஸ் அப்படின்னு போடவே கூடாது. சரியா? அப்போ இங்க பாருங்க, ஹேவ். ஓகே,
இந்த இடத்துல ஹேவ் போடக்கூடாது. ஓகே, அப்போ ஹேவ் இங்க என்ன மிஸ்டேக்கா இருக்கு? ஓகே, have and have not இதுதான் கரெக்ட். ஓகே, இந்த பிரேசஸ் இதுக்கெல்லாம் வந்து இதை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நமக்கு டிக்ஷனரியில பார்த்தாலும் கிடைக்காது. ஓகேவா? அண்ட் இடியம்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே நமக்கு மீனிங் கிடைக்கும். ஓகே, ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்னா என்ன அப்படின்னு. ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்னா ஒன்றும் இல்லை, பணக்காரரை குறிக்கும், இது ஏழையை குறிக்கும். ஓகேவா? இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஓகே, இதுக்கு நம்ம மீனிங்லாம் சர்ச் பண்ணாலும் வராது, ஹேவ் அப்படிங்கிறது வரவே வராது. ஓகே, அப்ப இதுக்கு நம்ம சிங்குலர் ப்ளூரலும் பார்க்க முடியாது. சிங்குலர் ப்ளூரல் பார்த்தாலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இதுக்கு டென்ஸ் பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அதனால இதெல்லாம் வந்து பிரேஸ், இதெல்லாம் அப்படியே இருக்கும், மாத்தவே முடியாது. இதுக்கெல்லாம் நம்ம கிராமர் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேவ், ஹேஸ், ஹேவ்ஸ் அப்படின்லாம் நம்ம போட முடியாது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. இந்த மாதிரி டென்சஸ், சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகே, இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்க்கு மட்டும் இதெல்லாம் பார்க்காதீங்க, பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரங்க கண்டுபிடிச்சது. ஓகே, அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க வச்சிருக்கிறது. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு பிரேசஸ்க்கும் நம்ம பார்க்க வேண்டாம். அப்போ ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் இது ஒரு பிரேஸ். இதோட மீனிங் என்ன? இருக்கிறவங்க இல்லாதவங்க, வச்சிருக்கவங்க வைக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? நம்ம நம்ம சொசைட்டி எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணும்? இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் இல்லாதவங்களை ஒரு மாதிரியும் தான் நாங்கள் நடத்தோம். அதுதான். அண்ட் இப்போ அடுத்து பாருங்க, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். I am done. ஓகே, I am done இருக்கு. I am done. ஓகே, நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ இது பி வெர்பு. பி வெர்புக்கு பின்னாடி V3 வந்திருக்கு. ஓகேவா? I am done with it. எனக்கு இது போதும், இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஓகே, முடிக்கப்பட்டேன். ஸோ இந்த இடத்துல பாசிவ்ல வருது. ஓகேவா? பாசிவ். ஓகே, ஸோ நான் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, பி வெர்புக்கு பின்னாடி V3 வரலாம் அப்படிங்கிறது பாசிவ். இந்த இடத்துல நான் முடித்து விட்டேன். ஓகே, இல்லாட்டி இதுவும் ஒரு எப்படி சொல்றது, ஐ எம் டன் வித் இட், நான் இதோட முடிச்சு. ஓகே, அந்த மாதிரி முடித்து விட்டேன், முடிக்கப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா த கேக் இஸ் டன் இருக்கு. ஓகே, த கேக் இஸ் டன். இந்த இடத்துல இதுவும் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். பி வெர்ப் இருக்கு, பி வெர்புக்கு பின்னாடி V3 இருக்கு. இது கேக் முடிக்கப்பட்டு விட்டது. சரியா? கேக் வந்து முடிஞ்சிச்சு, பண்ணி முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? நானும் முடிக்கப்பட்டு விட்டேன். ஓகே, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல பாசிவ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கரெக்ட் தான். பி வெர்புக்கு பின்னாடி V3 இருக்கு, ஸோ அதனால கரெக்ட். நான் ஜஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் பாக்குறேன். ஹி இஸ் கான், இதுவும் பி வெர்புக்கு பின்னாடி V3 இருக்கு, கரெக்ட் தான். ஓகே, அடுத்து ஐ டிட் த டிஷஸ். ஓகே, ஐ டிட் த டிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, டிஷஸ் இந்த இடத்துல டிட்ங்கிறது என்னது? வாஷ் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகேவா? இதுவும் நம்ம டூ ஒர்க்ஸ்ல பாத்திருப்போம். டூ ஒர்க்ஸ்ல டிட் அந்த இதுக்கெல்லாம் மீனிங்ஸ் இருக்கும். வாஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல டிஷஸை வாஷ் பண்ண, இல்ல நம்ம லாண்ட்ரி ட்ரெஸ்ஸஸ் வாஷ் பண்ணா கூட டிட்னு போடலாம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல டிட்டோட மீனிங் என்ன வருது? வாஷ் பண்ண அப்படிங்கிற மீனிங் வருது. அடுத்து he did well in the exam. அவன் எக்ஸாம்ல நல்லா பண்ணியிருக்கான். ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கான். ஓகே, இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அந்த செயலை குறிக்குது. ஓகேவா? இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அண்ட் இது ரெண்டுமே மெயின் வெர்பா தனியா இருக்கிறதுனால நம்ம மெயின் வெர்பா இருக்குன்னு சொல்லி போட்டுக்கோம். ஓகேவா? எப்படி வெல் அப்படிங்கிறது குட், வெல் நல்லா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் he is now up and doing. ஓகேவா? doing is now up and doing. இதுக்கும் நம்ம பார்த்திருப்போம். இதோட மீனிங் என்னன்னா, up and doing அப்படின்னா ஆக்டிவா இருக்கான். ஓகேவா? இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ எப்படி சொல்றது, அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுத்துட்டு, ஷார்ட் பிரேக்கா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நவ் அப் அண்ட் டூயிங், இப்போ வந்து நல்லா ஆக்டிவா விளையாடுறாங்க. இப்போ வந்து ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ அப் அண்ட் டூயிங் அப்படின்னா ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து நல்லா ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப் அண்ட் டூயிங்கோட மீனிங் ஆக்டிவா இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு பிரேஸ் தான். ஓகேவா? பிரேஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஐ லவ் யூ சோ மச் அஸ் ஹி இஸ் லவ்விங். ஓகே, நம்ம இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்கேயும் லவ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் லவ் கொடுத்துருக்காங்க, ரிப்பீட்டடா வருதா? ஸோ அப்போ வேர்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் இந்த ரிப்பீட்டேஷன்
சரியா? நம்ம தமிழ்லயும் சொல்லி பாருங்க, நான் உன்னை லவ் பண்றேன், நீ எவ்வளவு லவ் பண்ற அந்த அளவுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட நீ எவ்வளவு பண்றியோ அதை விட நானும் லவ் பண்றேன். ஸோ இந்த ரிப்பீட்டேஷனை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், இந்த டூ வேர்ப் யூஸ் பண்ணுவோமா? அப்போ இந்த இஸ் லவ்விங்க்கு பதில் he doesn't போட்டேன்னா நீ எவ்வளவு பண்றியோ அது அளவுக்கு நானும் உன்னை லவ் பண்றேன். சரியா? அப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம டூ வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க இஸ் லவ்விங்க்கு பதில் டஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ லவ் யூ as much as she does. அவ பண்ற அளவுக்கு நானும் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐ ஒர்க் as hard as you do. ஓகேவா? நான் வந்து நீ எவ்வளவு ஒர்க் பண்றியோ, அப்ப இப்ப சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒர்க் யூஸ் பண்றதுக்கு பதிலு நான் டூ யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? நீ பண்ற அளவுக்கு நானும் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. as hard as அப்படின்னா நீ பண்ற அளவுக்கு நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அடுத்து we will have to do away with social evils. ஓகே, we have to do away with social evils. இந்த இடத்துல do away with இருக்குல்ல, இது கரெக்ட் தான். ஓகேவா? இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த do away with ஓட மீனிங் ஓகேவா, இது எல்லாமே கரெக்ட் தான். we will have ஹெல்பிங் வேர்புக்கு பின்னாடி மெயின் வேர்ப் இருக்கு, சரியா? மாடலுக்கு பின்னாடி வேர்போட பேஸ் ஃபார்ம் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட். டு டூ அவே வித் இதோட மீனிங் என்ன அப்படின்னா டு கெட் ரிட் ஆஃப். சரியா? இனிமேல் இதை வந்து இவங்களை வந்து சகிச்சுக்கவே முடியாது. ஓகேவா? போதும் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும்ல, அந்த எண்ணம் தான் வந்து டு அவே வித். டு டூ அவே வித் இவங்களை வந்து நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம், இனிமேல் இது வந்து நம்மளால சகிச்சுக்க முடியாது, இனிமேல் இவங்க பண்றது நம்மளால ஏத்துக்க முடியாது, இதோட முடிஞ்சிச்சு. சரியா? அந்த மாதிரி சொல்றதுதான் டு கெட் ரிட் ஆஃப் அல்லது டு டூ அவே வித். சோசியல் ஈவில்ஸ் அப்படின்னா நம்ம சொசைட்டிக்கு கெட்டது பண்றவங்களா இருக்கலாம், இனிமேல் இவங்களை வந்து நான் சகிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா? Here is a list of do's and don'ts. ஓகே, do's and don'ts. இந்த இடத்துல இருக்கு, இது கரெக்டா இருக்கு, இதுல எது வேர்ப்ல எல்லாம் எந்த ஒரு do's and don'ts இருக்குல்ல, இதை எப்படி எழுதணுமா? do and don't. ஏன் இந்த ரூல் அப்படின்னு, இது வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ்காரங்க, இதுவும் வந்து இங்கிலீஷ்காரங்க பிரேசஸ் மாதிரி, இது ஒரு பிரேசஸ் தான் சொன்னோம்ல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வச்சுக்குவாங்க. சரி, அந்த பிரேசஸ் எல்லாமே அப்படிதான். வந்து பிரேசஸ்க்கு எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கிராமட்டிக்கல் இதெல்லாம் எரர்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்ப எப்படி இருக்கோ அதை அப்படி படிச்சுக்கணும். ஓகேவா? இது இந்த டூக்கு மட்டும் அப்பாஸ்ட்ரோபி எஸ் இருக்காது, டூஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? டூஸ் அண்ட் டோன்ட். ஓகே, டூஸ் அண்ட் டோன்ட், இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்டான பிரேஸ். நம்ம எப்படி ஹேவ் அண்ட் பார்த்தோம். ஹேவ்ஸ் நாட் அப்படிங்கிறது தப்பு. இங்க ஹேவ் வரும், ஆனா இங்க ஹேவ் வராது, இங்க ஹேவ் தான் வரும். அந்த மாதிரி வித்தியாசம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் அப்போஸ்ட்ரோபி எஸ் இருக்காது. அப்போஸ்ட்ரோபி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பட் இந்த டூக்கு போடக்கூடாது. சரியா? போடாம கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேஸ், இதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, சரியா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா எல்லாரும் செய்யணும் செய்யக்கூடாது. இப்ப நம்மளே டூ டூ லிஸ்ட் போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லல, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது, அதுதான் அந்த லிஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹியர் இஸ் a list of do's and அடுத்து பாருங்க. he has his eyes on the most coveted post. ஓகேவா? மோஸ்ட் கவெட்டட் போஸ்ட்னா ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து ஆர்வத்தை தூண்டுன அந்த மாதிரி போஸ்ட். அவன் வந்து அவனோட ஐஸ் எங்க வச்சிருக்கான், அதிகமா இந்த போஸ்ட் எங்க அதிகமா வந்து அதிகமா ஈர்த்த, நிறைய பேரை வந்து நிறைய பேர் பார்த்த, நிறைய பேர் கிட்ட வந்து ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்த அந்த மாதிரி போஸ்ட் மேல அவன் வந்து அவனோட ஐஸ் வச்சிருக்கான். ஸோ இந்த இடத்துல கரெக்டா இருக்கு, வச்சிருக்கான். அவனோட ஐஸை எங்க வச்சிருக்கான், இந்த போஸ்ட் மேல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து. ஓகேவா? அப்ப கவெட்டட், இதுல வந்து இந்த சென்டென்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வொக்காப் என்னன்னா கவெட். கவெட்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நம்ம ஆர்வத்தை தூண்டக்கூடிய அந்த மாதிரி மீனிங்ஸ் இருக்கு. ஓகேவா? ட்ரெண்டிங்கா இருக்கிறது, நம்ம ஆர்வமா இருக்கு, ஆர்வத்தை தூண்டக்கூடிய போஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. யுவர் ப்ராஜெக்ட் மஸ்ட் ஹேஸ் டு டூ. ஓகே, யுவர் ப்ராஜெக்ட் மஸ்ட்ங்கிறது என்னது, மாடல் வெர்ப்னு பார்த்திருக்கோம். அதுக்கு பின்னாடி ஹேஸ்ன்னு இருக்கு. ஸோ ஹேஸ் வரக்கூடாது, என்னதான் வரணும், ஹேவ் தான் வரணும். வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஓகேவா?
இந்த மாதிரி விஷயம்லாம் இது மாதிரி அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இதுதான் மேக்ஸிமம் 50. நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, இன்னைக்கு பார்த்தோம்ல, ஹேவுக்கு பின்னாடி V3 தான் வரணும், மாடலுக்கு பின்னாடி வந்து V1 தான் வரணும், டூக்கு பின்னாடி V1 தான். 50% இது மட்டும் தான் மேக்ஸிமம் வரும். நான் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்திருக்கு. பேலன்ஸ் 50% தான் இந்த இந்த இடத்துல இந்த வில் பி ஹாப்பி அந்த மாதிரி பேலன்ஸ் 50% வரும். ஓகேவா? மேக்ஸிமம் இதை வச்சுதான் இப்ப நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு கொண்டு வரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஓகேவா? நான் கரெக்டா ஒரு 150 கொஸ்டின்ஸ்க்கு மேல எடுத்து வச்சிருக்கேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டெலகிராம்ல ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் மாதிரி அதோட ஆன்சரும் சேர்த்து கொடுத்து, அது மேல கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதோட இது வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகேவா? ஐடியா வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ வேர்ப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். சரியா? அப்போ நம்ம மாடல்ஸ்க்கு மீனிங் பார்க்காமலே நம்மளால இவ்வளோ கொஸ்டின்ஸ் இவ்வளோ வந்து சால்வ் பண்ண முடியுது. பாத்தீங்களா? நம்ம மாடல்ஸ் இன்னும் பார்க்கல. நான் ஃபைனைட் வேர்ப்ல அந்த 2 + V1 மட்டும் உங்களுக்கு சொன்னேன். இதை வச்சே நம்ம எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்களா? ஓகேவா? நான் ஃபைனைட் வேர்ப்ல என்னது 2க்கு பின்னாடி V1 தான் வரணும், இது வந்து இப்படி வந்ததுன்னா இது ஒரு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டீடைல் சொல்லல. பட் இதை வச்சு எப்படி எரர் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? 2க்கு பின்னாடி வந்து V3 கொடுத்துட்டு அது ஒரு எரரா கேட்டிருக்காங்க. அப்புறம் வேற எப்படி எல்லாம் எரர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா பேசிக்கான எரர்ஸ் தானே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதுதான் எக்ஸாம்லயே வரும். ஓகே. ஸோ நாளைக்கான செஷனை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022, 23 வரைக்கும் கேட்ட முக்கியமா ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வர போறேன். கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச டைமர் கொடுக்குறேன். ஒவ்வொரு கொஸ்டின் நான் வந்து ஆன்சர் சொல்லுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ இந்த பேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா அதை பாஸ் பண்ணி நீங்க வந்து எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நீங்க சால்வ் பண்ணி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட தேங்க்யூ, பாய்.